Hi friends, welcome to my channel Vanu Kitchen Tales. இன்னைக்கு நான் 2 ரெசிபீஸ் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சிக்கன் கட்ஸு. இது வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைல் சிக்கன் கட்லெட் ரெசிபி. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் சிக்கனை நல்லா ஃப்ளாட்டாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் பேன்கோ பிரெட் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எக், அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் அண்ட் சில்லி பவுடர் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு எக் வந்து போதுமானது. நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக் வந்து எடுத்துக்கோங்க. நான் அதுக்கப்புறமா தவாவில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன் ஒரு பக்கம். இதுக்கு வந்து சிக்கனை நம்ம ஃப்ளாட்டாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ரைஸ் அண்ட் கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக் மிக்சர்லேயும் கோட் பண்ணிவிட்டு திருப்பி அதே ரைஸ் அண்ட் கார்ன்ஃப்ளவர் மிக்சர்லேயும் ஒரு வாட்டி கோட் பண்ணிவிட்டு பேன்கோ ப்ரெட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற மாதிரி கோட் பண்ணணும். ஸோ கோட் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த வந்து ஒட்டாமல் பிரியாமல் நல்லா வரும் அந்த இதுவை. ஸோ நல்லா நீங்கள் வந்து கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தவாவில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைட்லேயும் 5 மினிட்ஸ், இன்னொரு சைட்லேயும் 5 மினிட்ஸ் நல்லா விட்டு எடுத்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வரும். ஸோ இது வந்து நீங்கள் சிம்லே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா சிக்கன் வேகும். ஸோ இந்த டிஷ் அவ்வளோதான். இது வந்து நம்ம ரைஸ் கூட நார்மலாகவே சாப்பிடலாம். நான் இதுக்கு ஒரு கறி யூஸ் பண்ணுவாங்க, நான் அந்த கறி செய்யலை இன்றைக்கி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன டிஷ் வந்து நம்ம பார்க்க போகிறோன்னா ஒரு இந்தியன் ஸ்டைல் கட்லெட். இது வந்து நார்மலாக நம்ம செய்கிற சிக்கன் கட்லெட் தான். ஸோ சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்து மிக்சியில் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா சில்லி அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கிரைண்ட் பண்ணதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் பேன்கோ பிரெட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் அண்ட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு கட்லெட் பதத்துக்கு. இதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு கட்லெட் ஷேப்பில் வந்து எல்லா சிக்கனையும் வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ சேம் ப்ராசஸ் நான் ரிப்பீட் பண்ணி எல்லா கட்லெட்டையுமே முன்னாடியே ரெடி பண்ணி வச்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்கன் கட்லெட்டையும் அதே மாதிரி தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ பேன்கோ பிரெட்டில் வந்து நீங்கள் வந்து பண்ணுறனால இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃபினிஷ் கிடைக்கும். இது எந்த ப்ரமோஷனும் இல்லைங்க. இது வந்து ஜஸ்ட் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுற ஒரு பிரெட் க்ரம் தான். சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மல் பிரெட் க்ரம்மை விட இந்த பிரெட் க்ரம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆல்ரெடி வெந்தனால நம்ம வந்து 2 சைட்ஸ்லேயும் வந்து 2 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் போதும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இதை வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து நல்லா வந்து கொஞ்சம் வெந்து வரும். ஸோ இது தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்த 2 ரெசிபீஸ், கட்ஸு அண்ட் கட்லெட், இந்தியன் ஸ்டைல் அண்ட் ஜாப்பனீஸ் ஸ்டைல். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ see you in the next video friends. Bye. Thanks for watching.